வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்னாடி ரெட்மி அவங்களோட நோட் 10 சீரியஸ் மொபைல்ஸான ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு 3 மொபைல்ஸை நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ வாங்கலாமா இல்லை எக்ஸ்ட்ரா 3000 ரூபா பே பண்ணி ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலை வாங்கலாமா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. அதை பற்றின தெளிவான என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சோழாஸ் டெக் ஒப்பீனியன். நான் சோழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் மற்றும் பேக் சைடை கிளாஸ் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ஃப்ரேமை பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ப்ரோன்ஸ், ப்ளூ மற்றும் பிளாக்னு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ப்ரோன்ஸ் மற்றும் ப்ளூ கலர் வேரியண்ட்டை ஃப்ரோஸ்டட் கிளாஸ் பேக் டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால பர்டிகுலராக இந்த 2 கலர் மொபைலில் மட்டும் கைரேகை தடம் பதியறது மாதிரியான பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கிளாஸ் பாடிக்கு ப்ரொடெக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஓவராலாக டிசைன்னு பார்க்குறப்போ பின்பக்கமாக இருக்கக்கூடிய கேமரா மாடியூல், கிளாஸ் பாடி டிசைன் எல்லாமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு ப்ரீமியமான மொபைலை யூஸ் பண்ணுறது மாதிரியான ஃபீலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்குறப்போ இந்த மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடன் கூடிய பவர் பட்டன் இருக்குது. மொபைலோட லெஃப்ட் சைடில் டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் 2 4G சிம் ப்ளஸ் 512 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட பாட்டமில் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. டாப்பில் 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்பீக்கர், செகண்டரி மைக் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து டிஸ்பிளேவை பற்றி பார்த்தோம்னா, இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலில் 6.67 இன்ச் சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுடன் கூடிய ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அளவுக்கு இருக்குது. பொதுவாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல்லேயே அது மாதிரியான ஒரு டிஸ்பிளேவை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ் 1200 nits அளவுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு வேறு எந்த மொபைல் பிராண்டுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவை இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5020 mAh கொண்ட பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணுறப்போ 0 to 100% வெறும் 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்ட்டு ரெட்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட வெயிட் 192 கிராம் அளவுக்கு இருக்குது. மொபைலோட திக்னஸ் 8.1 mm அளவுக்கு இருக்குது. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொண்ட பேட்டரி இந்த மொபைலில் இருக்குது. ஆனாலுமே இந்த மொபைலோட வெயிட்டை 200 கிராமுக்கும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 732G அப்படின்ற ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இது 8 nm சைஸில் பில்ட் பண்ண 8 கோர் கொண்ட ப்ராசஸர். Adreno 618 GPU கொண்டு இந்த ப்ராசஸர் இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலுக்கு முந்தின வெர்ஷன் மொபைலான ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணுறப்போ 732G ப்ராசஸர் ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் 20,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்க ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த 732G ப்ராசஸர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா, இந்த மொபைலில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸை ஹையர் கிராஃபிக்ஸை கொண்டு லேக் எதுவும் இல்லாமல் ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனால் அதிக நேரம் ப்ளே பண்ணுறப்போ மொபைலோட பேக் சைட் வார்ம் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த மொபைலில் ஹையர் டச் சாம்பிளிங் ரேட் மற்றும் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக்கை ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா, இந்த மொபைலில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 பேஸ் பண்ணி MIUI 12ஓட கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ஓட கொடுத்தது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் MIUI ஸ்கின்னோட வர்றதுனால இந்த மொபைலில் ஆட்ஸ் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸும் அதிகமாக புஷ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலோட கேமராவை பற்றி தான். இந்த மொபைலோட ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. அதில் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர், 5 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோ சென்சர் மற்றும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலுக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னென்னா, ரியர் சைட் கேமராவில் இருக்கக்கூடிய பிரைமரி சென்சார் மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த 2 மொபைலுக்குமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது.
நோட் 10 ப்ரோ மொபைலில் 64 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் GW3 சென்சர் கொடுத்துருக்காங்க. நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலில் 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் மோட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட ரெண்டு மொபைலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ரெண்டு மொபைல்லையுமே vlog மோட், மேஜிக் க்ளோன் மோட், லாங் எக்ஸ்போஷர் மோட், ப்ரோ மோட், டியூவல் வீடியோ மோட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நைட் மோட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போர்ட்ரேட் மோட், இது மாதிரியான எல்லா பேசிக்கான மோட்ஸையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இது ஒரு நல்ல கேமரா அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நான் ஏன் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வாங்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும். அதை பற்றி லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த மொபைலை பற்றின மற்ற சில டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். இந்த மொபைலில் LPDDR4X டைப் ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 6GB மற்றும் 8GBன்னு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜை பற்றி சொல்லணும்னா இந்த மொபைலில் UFS 2.2 ஸ்டோரேஜை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 64GB மற்றும் 128GBன்னு 2 இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப்பை கொண்டு இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்த்தோன்னா 6GB ரேம் 64GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 15,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 16,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 18,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலை வாங்கலாமா, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலை வாங்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலோட 6GB ரேம் 64GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட் 18,999 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு மொபைலுக்கும் இடையிலான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்னு பார்க்குறப்போ 3000 ரூபாய் ரெண்டு மொபைலுக்கும் டிஃபர் ஆகுது. இந்த 3000 ரூபாய் அளவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரெண்டு மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்க ரியர் சைட் பிரைமரி கேமரா மட்டும்தான். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க 108 மெகா பிக்சல் கேமராக்காக 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு மொபைல்லையுமே சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகக்கூடிய ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல்லேயே கேமரா டு API எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால ஜிகேம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு நல்ல இமேஜஸை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல்னு பார்க்குறப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல் தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைலை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேமரா தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எனக்கு ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கிடைக்கணும், விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை என்னோடய ப்ரைஸ் ப்ராக்கெட் 16,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய் தான், அதுக்குள்ளேயே ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக்கோ X3 மொபைலை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த மொபைலில் 64 மெகா பிக்சலுக்கான சோனி IMX682 சென்சர் கொடுத்துருக்கிறதுனால ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலை கம்பேர் பண்ணுறப்போ போக்கோ X3 மொபைலில் ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அந்த மொபைலில் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட தேவை என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சு அதுக்கேற்ற மொபைலை சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.